சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கதிர் ஆனந்த் எம்பியிடம் 4 மணி நேரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. திமுக எம்பி கதிர் ஆனந்திடம் காலை 10:30 மணி அளவிலிருந்து சென்னை நுங்கம்பாக்கம் கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. 4 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை நீடிக்கிறது. அவருடைய உதவியாளர்கள் இருவரும் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு சென்றார்கள். ஆனால் அவர்கள் இருவருமே அனுமதிக்கப்படவில்லை. கதிர் ஆனந்திடமிடம் இந்த விசாரணை நடக்கிறது. முன்னதாக அவருடைய கிங்ஸ்டன் கல்லூரியிலும் அவருடைய வீட்டிலும் நடத்தப்பட்ட சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், குறிப்பாக குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் வாங்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை அமலாக்கத்துறை எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அந்த ஆவணங்கள் குறித்து கதிர் ஆனந்திடம் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சொத்துக்களை வாங்கியதற்கான மூல ஆதாரங்கள் என்ன, இது எதிலிருந்து வாங்கப்பட்டது என்பது குறித்த விசாரணையும், அதே போன்று அவருடைய கிங்ஸ்டன் கல்லூரியில் 4 நாட்களாக சோதனை நடத்தி சில ஆவணங்களையும் சில தொகைகளையும் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது குறித்த விசாரணையும் நடக்கிறது. கல்லூரியில் கைப்பற்றப்பட்ட பணம் கல்லூரி மாணவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட கட்டணம் என்று ஏற்கனவே அவர்கள் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டதாலும் அதற்குரிய ஆதாரங்களை கேட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே கைப்பற்றப்பட்ட அந்த கணினி பரிவர்த்தனை, கணினியில் இருந்து ஹார்ட் டிஸ்க் மூலம் கைப்பற்றப்பட்ட சில டிஜிட்டல் ஆவணங்களை வைத்தும் இந்த விசாரணை தொடர்ந்து நடப்பதாக கூறப்படுகிறது. 3வது தளத்துல அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணை அறை என்று தனியாக ஒன்று இருக்கும். அதிகாரிகள் விசாரணை நடத்துவதற்கென்று அந்த அறையில தான் தொடர்ந்து கதிர் ஆனந்திடம் விசாரணை நடப்பதாகவும் சுழற்சி முறையில் அதிகாரிகள் இந்த விசாரணை நடத்துவதாக கூறப்படுகிறது.